ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். கோபி தன் ஃப்ரெண்டு ராகவனோட ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. உள்ளே நுழைந்தவுடன் எங்கிருந்தோ ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து ராகவன் மீது அமர்ந்தது. அவர் பயத்தில் கூச்சலிட்டு கொண்டு அங்கும் இங்கும் ஓடி அதை படபடப்புடன் தட்டிவிட்டார். அந்த கரப்பான் பூச்சி இப்பொழுது பறந்து போய் எங்கள் டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி மீது அமர்ந்தது. அவர் என் நண்பன் ராகவனே பரவாயில்லை என்ற அளவிற்கு கூச்சல் போட்டு டேபிளில் இருந்த வாட்டர் கிளாஸையெல்லாம் தட்டிவிட்டு ஒரே அமர்க்கலம் செய்து விட்டார். இதை பார்த்த ஒரு சர்வர் அந்த பெண்ணிடம் ஓடி போனார். அந்த கரப்பான் பூச்சி இப்போது அந்த சர்வரின் சட்டையில் வந்து அமர்ந்தது. அவர் நிதானமாக அந்த கரப்பான் பூச்சி சட்டை மீது ஊர்ந்து செல்வதை பதட்டமில்லாமல் கவனித்தார். அது தன் மூமெண்ட்டை நிறுத்தியவுடன் தன் விரல்களால் அதை பிடித்து ஓட்டலுக்கு வெளியே வீசி எறிந்தார். ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், ஆனால் அதில் டேக்அவே பாருங்களேன், அருமையான டேக்அவே. ராகவனும் அந்த பெண்மணியும் பயந்து கூச்சல் போட்டது ரியாக்ஷன் ஆகும். அந்த சர்வர் அதை அமைதியாக கையாண்டது ரெஸ்பான்ஸ் ஆகும். மற்றவர்களின் கடுமையான விமர்சனம், கடுமையான பேச்சு, வாக்குவாதம், கரப்பான் பூச்சிகள் என்னை அமைதி இழக்க செய்யவில்லை. அதற்கு நான் ரியாக்ட் செய்வதால் அமைதி இழக்கிறேன். இந்த இயலாமை என் அமைதியை கெடுக்கிறது. ரெஸ்பான்ஸ் மோட் என்பது எதிர்க்காமல் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பது, நம் மீது தவறு இல்லை என்றால் அமைதியாக எடுத்துச் சொல்வது, அப்படியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இக்னோர் செய்வது. நம் கோபம், பயம் போன்ற நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாகும் போதே அதை வெளிப்படுத்தும் முன் அதை ஒரு நொடி விழிப்புணர்வுடன் பார்த்தால் அந்த ரியாக்ஷன்ஸ் உள்ளேயே கரைந்துவிடும். நெகட்டிவ் தாட்ஸ் ஷுட் நாட் பி சப்ரெஸ்ட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் பட் டு பி டிசால்வ்ட் பை விட்னஸிங் இட். அதை ஆகையால் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து சிக்கல்கள், குழப்பங்கள், மற்றவர்களின் வெறுப்பு நமக்கு பிரச்சனை இல்லை. அவற்றுக்கு நாம் செய்யும் எதிர்வினைகள், ரியாக்ஷன்ஸ், நெகட்டிவாக கையாளும் விதம், இவைகள்தான் பிரச்சனைகளை உருவாக்குகிறது. நம் கட்டுப்பாட்டுக்கு மீறி நடக்கும் பல பிரச்சனைகள் தன் சக்தியை இழந்துவிடும். எப்போது நான் ரியாக்ட் செய்யாமல் ரெஸ்பான்ஸ் செய்தால். அக்செப்ட், டியூ யுவர் பெஸ்ட் அண்ட் ஜஸ்ட் லீவ் இட். திஸ் இஸ் ரெஸ்பான்ஸ். Reactions or response, choice is yours. இறைவா நன்றி.